ஊழியர்கள் கூட முடியாது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை ஆசீர்வாதம், நன்மை இந்த இடத்துல உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. இந்த இடம் பிரதிஷ்டைப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அடுக்கடுக்காக தேவ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், பேராயர்கள் அப்படி என்று சொல்லி அநேக அபிஷேக பட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. தேவன் சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் முதல் முறையாக பெங்களூர்லேருந்து நம்முடைய சுவிசேஷகர், தேசிய அகில உலக வீராங்கனை சுவிசேஷகரும், சபை தலைவரும், சபை மேய்ப்பரும், சிறந்த வேத பண்டிதருமாகிய நம்முடைய ஐயா அவர்கள், ஸ்தோத்திரம், பாபு ரிச்சர்ட் அவர்கள் ஊழியர்கள் மேலே அவ்வளவு அக்கறை. நான் அவர்களுக்கு ஊழியர் செய்வேன், நான் வருவேன், பெங்களூர்லேருந்து வருவேன், கேட்ட மட்டும் சொல்லுங்கள். இப்படி ஒரு மனிதரை இந்தியாவில் அவரைத்தான் முதன்முறையாக பார்க்குறேன். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், ஒவ்வொருவரும் பல விதத்திலும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் என் ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்யும்படி, என் ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தும்படி அவர் ஒரு ஆள் தான் முன்வந்து செயல்படுகிறதை நான் கண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவரை போல நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பணும். அவருக்கு ஒரு சால்வை அணிவித்து கணம் பண்ணும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள், மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் இருவரும் சால்வை அணிவிக்கும் போது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். சிறந்த தேவ பண்டிதர், தேவனுடைய தாசன், கரத்தில் இருந்து பயன்படுத்துகிறதான தேவ மனிதர், தேவனுடைய கரம், தேவனுடைய வாய், தேவனுடைய வார்த்தை அப்போது நம்முடைய மத்தியிலே செய்திருப்பார்கள். வீட்டிருந்த இயேசு கிறிஸ்துவுடைய திருநாமத்திற்கு மற்றும் எனக்கு இந்த இடத்துல குடும்பச்சேரி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்க்கு அழைப்பு கொடுத்த திரு பேராயர் SSJ ராஜ் ஐயா அவருக்கும், அவர் துணைவியாருக்கும், என்னை இதுவரைக்கும் அழைக்காத பேட்ரிக் ஐயாவிற்கும், மற்றும் வந்திருக்க எல்லா ஊழியர்களுக்கும், பெருமக்களுக்கும், கர்நாடகா மாநிலத்திலிருந்து எங்கள் கோலார் தங்கவேல் KGFலேருந்து வாழ்த்துதலுக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. நேரடியாக என்னுடைய வார்த்தைக்குள்ள செல்லலாம். என்னோட வந்திருக்கேன் என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் ரெவரண்ட் T மாரணையா அவர்கள் வந்து ஒரு சிறப்பு பிரார்த்தனை தேவனுடைய வாழ்க்கைக்காக செய்வார்கள். ஜெபிக்கலாம். அன்பின் நல்லாண்டவரே, இந்த நல்லவரைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மத்திய வேலை உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க என்பதை கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த ஊழியக்காரர் கூட நீ ஆசிரியர் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தேவச்சத்திற்கு ஆசிரியர் நீங்கள் வல்லமை பயன்படுத்துங்க அப்போ. அந்தவரே ஊழியக்காரருக்கு என்ன வார்த்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்க அந்த மன்னாவை இந்த மத்திய வேலையில் எங்கள் மத்தியில் பொருந்தல முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை மூலமாக செயல்படுகிற எல்லா வானங்கள் எல்லா திரைதன் ஆவிகளை கட்டுகிறோம். கர்த்தருடைய காலம் இந்த இடத்துல அசைவாட முடியாது நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மையம் பண்ணுவோம்ப்பா. பெரிய காலில் கத்தை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Pastor. நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நான் எந்த இடத்திலும் கர்த்தருடைய தயவினாலே கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறது வழக்கம். ஏற்கனவே கொஞ்சம் பேர் பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் மாற்றமாக அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறேன். ஆமென். அல்லேலூயா. சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து உடைய முன்னோடினா ஃபோர்ஹேண்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் வருகிறார், சிஎம் ஸ்டாலின் ஐயா வருகிறார்னா முன்னாடி ஒரு சைரன் அடிச்சுன்னு ஒரு வண்டி போகும் இல்லைங்க, போலீஸ்காரோடைய வண்டி பேன் கத்தின்னு போகும். எங்கள் ஊரில் சித்தராமையாவுக்கு அப்படி தான் போகுது. அது மாதிரி ஒரு வண்டி போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முன்னோடி ஒருவர் இருந்தார், அவருடைய பாஸ்டர். யாருன்னு ஒரு பேர் தெரியும் எல்லாருக்கும்?
நாங்கள் ஒரு பேர் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் தான் இயேசு கிறிஸ்துவுடைய முன்னோடி. அவர் சொன்னார், நான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன். அவர் முத பிரசங்கம் பண்ணது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு மைக் கிடைச்சோடனையும் அவருக்கும் இயேசுநாதருக்கு 6 மாதம் தான் டிஃப்ரெண்ட். எத்தனை மாதம்? 6 மாதம். அவர் முத மைக் கிடைச்சோடனே அவர் பண்ண பிரசங்கம் நமக்கு எல்லாம் தெரியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. இது வந்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இடங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை அவர் சொல்கிறார், யூதேயா தேசத்தில் அங்கே யோர்தான் நதிக்கு அருகார்களெல்லாம் போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்ன பண்ணாரா? பிரசங்கம் பண்ணினான். ஆமென், ஆமென். ஓகே. 6 மாதம் பொறுத்து இயேசுநாதர் ஊழியத்துக்கு வருகிறார். 3 மாதத்துலேயே வந்திருக்கலாம், எதாலும் தெரியாது. சும்மா ஒரு டைம் தான் சொல்கிறேன். ஒரு 6 மாதம் பின்னாடி இயேசுநாதர் வர்றார். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசுவும் அதே பிரசங்கம் செய்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய பாஸ்டர் பண்ண பிரசங்கமும் பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவும் செய்த பிரசங்கம் என்னன்னா பரலோக ராஜ்யம். ஆமென், ஆமென். ஆமா, ரைட். நான் சொல்றது கரெக்ட் தானங்க? அதுல 2 பார்ட் இருக்குது. மனம் திரும்புங்கள் என்ன கிட்ட வந்துச்சா? பரலோக ராஜ்யம். Repent for the kingdom of God is at hand. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னா கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம், எனக்கு ஆமென்னா ஆமென் சொல்லுங்க. நான் டீச்சர் சரிங்களா? நான் அடிக்கடிக்கு சொல்றது இல்லை. நீங்க பேசாத இருக்கனால அமைதியா இருக்கனால நான் சொல்ல வேண்டியதா போச்சு. நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் +1 +2 ரைட்டுங்களா, SSLC. அதனால வந்து இந்த நீங்க பேசினா தான் எனக்கும் கொஞ்சம் ஏடா நம்ம பாஸ்ல எங்க ஊர்ல சூடு ஏறணும்ல அது மாதிரி ரைட்டுங்களா. ஆமென், இப்போதான் மனசு கொடுத்துச்சு. ஆமென். அப்ப இயேசுநாதரும் பிரசங்கம் பண்ணது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். இப்போ நான் வந்து மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி பேச இங்க வரல. காரணம், நீங்களே மற்றவங்களை பார்த்து என்ன சொல்றீங்க? அப்ப நான் ஒரு சமயம் மனம் திரும்புங்க நீங்க பேசுறேன், என்ன மாதிரி முட்டாள் யாரும் இருக்க முடியாது. எல்லாம் மனம் திரும்பிட்டு நீங்க மற்றவங்களை மனம் திரும்புங்க அப்படின்னு பேசுறவங்க. ஒரு சமயம் நான் மனம் திரும்புங்க நான் பேசுறேன்னா வெளியே போய் பேசலாம். எங்க தெருவில் நின்று ஜனங்களுக்கு என்ன சொல்லலாம்? மனம் திரும்புங்க. ஆனா இங்க வந்து தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு பார்த்து மாத்திரம் பேசுறேன், பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, சொல்லுங்களா? தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யம் தான் என்னங்க? இப்போ ராஜ்யம் இருந்தாக ராஜா இருக்கணும், ராஜா இருந்தாக ராஜ்யம் இருக்கும். இஃப் தேர் இஸ் a king there should be a kingdom. Without a kingdom there cannot be a king. If there is a king there should be a kingdom. ஒரு ராஜா இருந்தா ராஜ்யம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ராஜா இருந்தா ராஜ்யம் இருக்கும். நீங்க நிறைய பேருக்கு ராஜ்யமே இல்லாத ராஜான்றாங்க, ஏமாத்துறாங்க. ஆமென், ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார். ரொம்ப வேகமா போறேன், ஏன்னா ஐயா ரொம்ப லேட்டா கொடுத்தாரு. ஐயா ரொம்ப லேட்டா கொடுத்தீங்கன்னு சொன்னேன். உங்களை தான், உங்களை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கிறேன். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணது பரலோக ராஜ்யம். ஒரு இடத்துல வந்து சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே யோவானுடைய சீஷர்கள் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த மாதிரி நீ எங்களுக்கு கற்றுத்தார். ஒரு பிரீச்சர் சொன்னார், ஜான் கோர்சன் சொன்னார், நல்ல வேலை எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல கற்றுத்தாருன்னு அவங்க கேட்கல. எங்களுக்கு எப்படி பேய் ஓட்டுறதுன்னு கற்றுத்தாங்கன்னு கேட்கல. ஏன் பேய் ஓடலன்னா கேட்டாங்க. அவர் சொன்னார், ரொம்ப ஈஸி, அவங்க அவிஸ்வாசனால தான் ஓடலடான்னு சொல்றாங்க. ஆமென். இல்லாட்டி எப்படி பிரசங்கம் பண்றது கற்றுத்தாங்கன்னு கேட்கல. சூப்பர். அவங்க கேட்ட கேள்வி, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போல எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. அதை லூக்கால கேட்பாங்க. இப்போ மத்தேயுல வந்து நீங்க பார்த்தா மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து பரமண்டத்தை எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பரமண்டத்துல எங்கள் பரம பிதாவே. 6ஆம் அதிகாரம் மட்டும். 3ஆம் அதிகாரத்துல யோவான் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மைக் எடுத்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. இப்ப 6ஆம் அதிகாரத்துல அவர் ஜெபம் பண்ண கத்துத்தார சீஷர்களுக்கு. என்ன சொல்றாரு? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். சொல்லுங்க. பரமண்டலத்திலே எங்கள் பரமபிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக. எடுத்தவனே உங்க ராஜ்யம் வருக, அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எடுத்தவனே எதுக்கு ஜெபம் பண்ணோம்? உம்முடைய ராஜ்யம் வருக. Our Father which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Pray in this manner. கர்த்தர் சொல்றார், இந்த விதத்துல தான் நீங்க ஜெபம் பண்ணணும். Ask the Lord
to send his kingdom. Let thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் வந்தா என்ன அப்படின்னாக்கா, அந்த ராஜ்யம் வந்துச்சுனாக்கா அரமன்றத்துல தேவ சித்தம் எப்படி செய்யப்படுதோ அதே போலதான் பூமியிலையும் செய்யப்படும். அங்க கண்ணீரே இல்ல, இங்கும் கண்ணீர் இருக்காது. அங்க கவலை இல்ல, இங்கும் கவலை இருக்காது. ராஜ்யம் அங்க துன்பம் இல்ல, துக்கம் இல்ல, அழுகை இல்ல, ஓலம் இல்ல, மரணம் இல்ல, இரவும் இல்ல, பகலும் இல்ல. ஆகினால் கதவு சாத்தப்படுவதும் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்படிதான் இருக்குங்க. அங்க சூரியனும் தேவையில்ல, சந்திரனும் தேவையில்ல, ஆட்டுக்குட்டியானுடைய முகமே பிரகாசமா இருக்கு. சூரியனும் தேவையில்ல, சந்திரனும் தேவையில்ல, ஆட்டுக்குட்டியான முகமே பிரகாசமா. ஈபியும் தேவையில்லை. ஊர்ல ஈபி இருக்கு தானங்க, அதுவும் தேவையில்லை. அங்க வந்து இரவும் இல்ல, பகலும் இல்ல, கதவு சாத்தப்படுது. அப்ப அங்க கதவே சாத்தல. உங்க வீட்டுல கதவு சாத்தா தேவை தூங்குறீங்களா? பிரிட்ஜே இருக்காது, பிரிட்ஜே இருக்காது. ஆமென். அதனால வந்து அங்க கதவு சாத்து, திருடன் இல்லை, எதுவும் இல்லை. இயேசு சொன்னா திருடன் கண்ணமிட்டு அங்க திருடுகிறது இல்லை. சோ அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம், மகா மகிமையான ராஜ்யம். அங்க பசி, பட்டணி, நோவு, தரித்திரம் எதுவுமே இல்லை. அந்த ராஜ்யம் எங்க பூமிக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். எங்கன்னா நீங்க போயிட்டு 2 தூதர்கள் இருமிருந்தாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கியா? ஜிஹெச்ல வந்து 4 தூதருங்க ட்ரிப்ஸ் போட்டுக்கிறாங்க, அவங்க குளுக்கோஸ் பண்றாங்க, கேள்விப்பட்டுக்கிறியா? அங்க நோவே இல்ல. அப்படிப்பட்ட ராஜ்யம் இந்த பூமியில வரணும். அதான் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வந்து அவருக்குள்ளே இருந்துச்சு. அவர் தானே ராஜா. எல்லா நோயாளிகளும் தொட்டு தொட்டு சுகமாக்கி பவர்ஃபுல். நான் எங்க சர்ச்சில் சொல்லுவோம், கோடி ஹாஸ்பிட்டல், கோடி மருந்து மாத்திரை எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் பாருங்க, எது தொட்டாலும் சுகமாகும். ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க தொட்டாலும் சுகம். ஹாஸ்பிட்டல் யாருன்னு சொல்றேன்? அவருடைய பாடி, அவருடைய சரீரமே. அவருடைய சரீரம் தேவாலயம். நம்ம சரீரம் தேவாலயம். நான் நம்ம சரீரத்தை பத்தி பேசுறேன். அவருடைய சரீரம் எவ்வளவு பவர்ஃபுல்னா, அவர் யாரை தொட்டாலும் சுகமாகறாங்க. அவர் வந்து தொட்டவங்க எல்லாம் சுகமாகறாங்க. ஆமென். ஆமென். அவர் வந்து யாரை தொட்டாலும் சுகமடையறாங்க. அதனாலதான் சாத்தானுக்கு ஒரு இது என்ன, நம்ம பாஷையில பேசுற சாத்தான் சரி வச்சுக்கலாம். சாத்தான் அப்படி சொல்றான், ஆக இயேசு ஒருது இல்லை. ஆமென். நான் எவ்வளவு பேருக்கு நோவு கொடுக்கணும், எல்லாரும் போய் தொட்டு தொட்டு என்ன பண்ணிடுறாரு? சுகம் கொடுத்தாரு. கையை வச்சிடறேன். கேட்டா ஒரு நாள் வருது, கையை வச்சிடறேன். உன் தொட்டா எல்லாருக்கும் சுகம் ஆயிடுதா? அடிச்சு பிச்சறேன், உன் சரீரத்தை அடிச்சு பிச்சறேன் அப்படின்னு அவன் பார்த்துருந்தான். கரெக்டா அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரம் கிடைச்சிச்சு. அது குட் ஃப்ரைடே, பெரிய வியாழக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை. ஆமென். ஆமென். அவனுக்கு தகுந்த மாதிரி நேரம். இயேசுநாதர் அரெஸ்ட் பண்ண சொல்றாரு, இது உங்களுடைய நேரமும் அந்தகார சக்தியுடைய நேரம் சொல்றாரு. கரெக்டா அப்படிதான் சொல்றாரு. நெக்ஸ்ட் இயேசுவை காட்டி கொடுக்கிறதுல சாத்தானும் கிரியேஷன் தான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு இருக்குதா இல்லையா? நீங்க பாஸ்டர்னால நேரம் அப்படியே பேசிட்டே போறாங்க. இல்லீங்களா? நீங்க ஐயா நீங்க யாரை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்களா? ரைட்டுங்களா? நான் அப்படியே பேசுறது புரியுதுங்களா? எங்க இருக்கோம்? யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்போ ஜீசஸ் சொல்றாரு, இது உங்களுடைய நேரமும் அந்தகார சக்தியின் அந்தகாரத்தின் நேரம் சொல்றாரு. அப்போ அந்தகார சக்தி வந்து அவர் மேல கிரியை செய்கிற ஒரு நேரம். யூதாசுக்குள்ள பகுதி இவர் எப்படின்னா காட்டி கொடுக்கணும். கேட்டுங்களா? ஆனா பெரிய ஒரு ரகசியம் பிதாவாகிய தேவன் வைத்திருக்குது. அந்த அந்த யார சாத்தானுக்கு அது புரியவே இல்லை. புரியல. அவன் பாருங்க, ஒரு நாள் வரும், கேட்டா உன் கையை வச்சிடறேன், உன் காலை வச்சிடறேன், உன் உடம்பை பிச்சிடுறேன், இப்படிதான் சொல்லுங்கிறான். ஆனா பிதாவுடைய திட்டம் அவர் உடம்பு பிக்கப்பட வேண்டும். பிச்சாதான் நமக்கு என்னங்க மருந்து மாத்திரம் வரப்போகுது, சுகமே வரப்போகுது, ஹீலிங்கே வரப்போகுது. ஆமென். முதல் அவர் சரீரத்தை அடிக்கணும். ஏன்னா யூதர்கள்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல 40 அடி அடிக்கலாம்னு கர்த்தரே சொல்றாங்க. எத்தனை அடி? 40 அடி. இவங்க கர்த்தருடைய நல்லவனுங்க ஒண்ணு குறைச்சிடலாம். யாருடைய நல்லவன்லாம்? கர்த்தருடைய நல்லவனுங்க ஒண்ணு குறைச்சிடலான்ட்டு 40 - 1 அடிப்பாங்க. எவ்வளோ? 39. எவ்வளவு நல்லவன் பத்தி ஐயோகா. ஆனா கர்த்தர் யாத்திராம என்னாகும் இதெல்லாம் சொல்றாரு. ஒருத்தனை அடிக்கணும்னா அவனை படுக்க போட்டு அடி. 40 அடிக்கு மேல அடிக்கக்கூடாது, 40 தான் அடிக்கணும். அதுக்கு மேல அடிச்சுன்னா உங்க சகோதரன் நீசனாக காணப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து 40 தான் அடிக்கணும்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நான் கடவுளுடைய நல்லவங்க. ஆனா அந்த கடவுள் எத்தனை அடிக்க சொல்றாரு? 40. நாங்க எவ்வளவு நல்லவங்க? 39. ஒண்ணு குறைச்சிடறோம். பாத்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சோ
ஜீசஸை இவன் பிலாத்து வந்து அடிக்கிறதுக்கு உத்தரவிடுறான். அது தெரியலங்க ஸ்டோரி. பிலாத்து வந்து இயேசுவை வந்து அடிக்க உத்தரவிடுறான். ஏன்னா என்ன அவன் நினைச்சான்னா, சரியா அடிச்சிட்டோம்னா அவங்க பார்த்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அந்த எண்ணத்துல தான் அவன் பார்க்குறான். சரியா அது தேவனுடைய திட்டமாச்சு. சாத்தானும் ஒரு உடம்பை பிக்கணும்னா பிலாத்து அடிக்கிறான். ஆளை வச்சு அடிக்கும் போது புரடி இயேசுநாதர் அப்படியே அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டான். ஏன்னா இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைப்ஸ் பை ஸ்ட்ரைப்ஸ் வி ஆர் ஹீல்ட். அவருடைய தமிழ்ல ஸ்ட்ரைப்ஸ்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசம். கேட்டுங்களா? அது கிழித்தல். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா உழுகிறவனமா என் முதுகில விழுந்தார்கள். ஃபார்மிங் பண்றவங்க தெரியல, உழவு தொழில் செய்யறவங்க அவங்க அந்த நிலத்துல விழும்போது அப்படியே கோடு கூடா இருக்காங்க. அவங்களுக்கு எங்க நிலமும் பார்த்துல வரப்பும் தெரியாது, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க தான் அப்படிங்கிறோம். நாங்க மந்தமா நீங்க அப்படியே அடிக்கலாம். நிலத்துல விழுதாக்கா கோடு கூடா தெரிஞ்சுங்களா? ஆமான்னு சொன்னாதான் எனக்கு ஒரு சந்தோஷமா எடுக்கலாம். ஆமேன். இந்த பூஜை சந்தோஷமான ஆமா நல்லா இருக்கு. ஆமேன். அப்போ இயேசுநாதர் அடி ஒரு அடியும் உடம்பு கிழிது. ஒரே அடி பிதாவுடைய திட்டம் அவர் உடம்பு கிழியணும். கிழிச்சாதான் உள்ள இருக்கிற சுகமாக்கும் எல்லாமே வெளியே வரும். ஒரு அடி இயேசுநாதர் உடம்பு கிழிது. அவருடைய சரீரத்துக்கு வந்து கொரோனா வைரஸ் மாத்திரை மருந்து எல்லாம் சுகம் வெளியே வருது. இன்னொரு அடி இயேசுடைய சரீரம் ரெண்டாக கிழிது. கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சுகத்தை அது கொண்டு வரும். இன்னொரு அடி இயேசு கிறிஸ்துடைய உடம்பு கிழிது. சாத்தான் நினைக்கிறான் சரியான அடி, சூப்பர் அடி மகன் அவங்களுக்கு தெரியல திருப்பி அடிக்கிறது. ஆமென். திருப்பி அடிக்கிற கர்த்தர் ஒரு அடிக்கும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற சுகமாக. ஏன்னாங்க இயேசுடைய சரீரத்தை தொட்டாவே சுகம் நடக்குதுன்னா எவ்வளவு மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் சுகமாக்க வல்லமை அவருடைய சரீரத்தில் இருக்குது. அது பிதாவுடைய திட்டம். அது வெளியே எடுக்கணும் உடம்பு கிழியணும். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா புத்தகத்துல அவருடைய தழும்பினாலே சுகமானீர்கள் அப்படின்னு போட்டு. அதே வந்து இவரு யாரு பீட்டர் பேதுரு எழுதும்போது சுகம் ஆனீர்கள். You were healed. W-E-R-E. You were ஆருக்கு பாஸ்டர்ஸ் வந்து வேர். நீங்க ஆல்ரெடி சுகம் ஆயிட்டீங்கன்றார். ஏன்னா சிலுவையை பார்க்காத ஏசாயா சுகமாவீர்கள் என்று சொன்னா, சிலுவையை கண்ட பேதுரு நீங்க சுகமே ஆயிட்டீங்க. பேதுரு சிலுவையை கண்டதுனால அவன் சொல்றான் சுகம் ஆனீர்கள். அல்லேலூயா. பல நோங்க வரலாம். எங்க சர்ச்சுக்கு நான் அதுக்கு அப்புறம் பாஸ்டர் வந்து உங்க மேல கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்க மேல கை வச்சு இயேசுவே உன் தழும்பினாலே சுகமானி, இயேசுவே உன் காயத்தினாலே சுகமானி. மாத்திரை மருந்து எடுக்காதன்னு சொல்ல, ஆனா மாத்திரை மருந்து கொடுக்காத சுகத்தை இந்த வார்த்தை கொடுக்கும். தட்டுங்க. அல்லேலூயா. இயேசுவின் தழும்பினாலே நாம் என்னானோ சுகமானி. இன்னைக்கு அநேக ஊழியக்காரருக்கு இதே ப்ராப்ளம். இடங்களா எல்லாருக்கும் சுகம் இல்லை எல்லாம் ஒரு முறை கை வச்சுக்கலாம். அவங்க தலைமையில 10 தலை வேணாம், நம்ம தலைமையிலே கை வச்சுக்கலாம். இயேசுவின் தழும்பினாலே அவர் காயத்தினாலே நான் சுகமானி. இயேசுவின் தழும்பினாலே காயத்தினாலே நான் சுகமானி. விசுவாசத்துல ஒரு கை தட்டலாம். ஒரு சின்ன விசுவாசம். ஆமென். எஸ் அப்படினாவே அதுவே சுகம் கொடுக்கும். ஆமென். ஆபிரகாம் பைபிள்ல சொல்லுது கிரியையினால் அவன் நீதிமான் ஆக முடியும். அவன் தன் பிள்ளைய ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல குழந்தை பிறக்கிறான். தட் இஸ் ஈசா. 22ஆம் அதிகாரத்துல பலியிடுறான். யாக்கோபு நிருபம் பிரகாரமா கிரியையினால் அவன் நீதிமான் ஆனான்ட்டு யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்றார். ஆமென். ஆனா 15ஆம் அதிகாரத்திலே அவன் நீதிமான் ஆயிட்டான்ட்டு பைபிள்ல சொல்லுது. கரெக்ட் தாங்க? எப்படி அத வந்து பால் சொல்றாரு ரோமர் 4ஆம் அதிகாரத்துல எப்படி நீதிமானாக மாறினா, எப்படி அவன் வந்து விசுவாசனால வாக்குத்தத்தம் கர்த்தர் ஒண்ணே இல்லை. அவன் குழந்தை இல்லைன்னு சொன்னான். வெளியே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. மேல நட்சத்திரம்ன்றாரு. பகல்ல காமிச்ச போற ராத்திரி. அப்ப ராத்திரில தான் அவன் ஜம்ப் பண்ணுறான். வெளியே வா கூப்பிட்டு நைட் ஸ்கையை காமிச்சு என்ன பாக்குறேன், நிறைய நட்சத்திரம் பாக்குறேன். கர்த்தர் சொன்ன இந்த பிக்சரை பாரு. அப்படியே கொச்ச நம்ம பாஷையில எங்க பாஷைன்னு சொல்லுவாங்க, பெங்களூர் பாஷை. கொச்சா எப்படிங்க கொச்சா இருந்துச்சான்.
அந்த கொச்ச கொச்சான்னு இருக்கிறத பார்த்துட்டு கரெக்டாக இந்த பிக்சரை பார்த்தாரு, என்னன்னா இவ்வளோ குழந்தை உனக்கு தரேன்னு சொல்றேன். இவ்வளவுன்னு சொல்ல இவ்வண்ணமா என்னங்க, so shall your descendant be. இவ்வளோ இந்த இந்த பேட்டர்ன் மாதிரி இதே மாதிரி இதே மாதிரி ஆமென். உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. அவன் சொன்ன உடனே, ஆண்டவர் சொன்ன உடனே இவன் ஆமென் 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 வெறும் ஆமென் போட்டான். அவன் ஆமென் போட்டது அவன் நீதியாக எண்ணப்பட்டது. அவன் ஆமென் நீதிமானாக. ஆமென் ஆமென். அப்ப நீங்க எத்தனை ஆமென் போடுறீங்களோ அவ்வளவு நீதிமானாக. ஆமென். இதை நம்ம மரியாதை நம்ம கரெக்டா செய்தான். முதல் அவங்க டவுட் பண்றாங்க, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும், நான் தான் புருஷனே அறியலையே. எங்கள் ஊர்லலாம் கல்யாணம் ஆகிட்டு புருஷன் வந்தால் தான் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் நீ திடீர்னு எனக்கு எங்கேஜ்மெண்ட் தான் ஆகிடுது, இன்னும் கல்யாணமே ஆகல, குழந்தை பிறப்புன்னு சொன்னேன். அவன் சொன்னான் அது வேற விஷயம், மாம்சத்தில் பிறகு மாம்சம் மாட்டேன், அது இல்லை, இது ஆவியில் பிறக்கும். உன் மேலே பரிசுத்தாவின் நிழல் இருப்பார், அப்போது நீ கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அது பரிசுத்தம் உள்ளது, அது இயேசு கிறிஸ்து என்று, அது தேவன் அவர் பெரியவராக இருப்பார். அப்போ அப்படி சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்று. அந்த அம்மா உன் வார்த்தையின்படி எனக்கு அவளை சொன்ன வார்த்தையை அவன் நம்பினாங்கன்னு அவன் அப்பயே போயிட்டான். வார்த்தையின்படி ஆகிறது டிபார்ட்டட் ஃப்ரம் தட் பிளேஸ். யார் இமிடியேட்டா தூதன் போயிட்டான். ஏன்னா அந்த அம்மா வார்த்தை நம்புறாங்க, அவையா போல வார்த்தையை நம்பா வேண்டி தான் 3 முறை கனவு கொடுத்து அந்த அம்மாவே மேல், யாரு மரியாதை அம்மா மேல். ஒரு முறை இவன் ஊழியக்கார ஆகிட்டு கூட 3 முறை இது இறங்கி வந்துச்சான். எது தரிசனம், அந்த துப்பட்டி இறங்கி வருது. மரியாதை மேல் பீட்டர் சொல்லுங்க. 3 முறை இறங்கி வச்சான் பெரிய ஆளுக்கு. அப்போட அவர் நம்ப முடியல. ஆமென். எங்க பேசுகிறோம், ராட்சியத்தை பத்தி பேசுறீங்களா? அப்போ இந்த ராட்சியம் வந்து நமக்கு எல்லாருக்கும் சுகம் உண்டுன்னு அது கத்து தரும். ஆமென். சுகம் உண்டுன்னு கத்து தருதான் என்னங்க இந்த ராட்சியம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் தான் சுகம் உண்டு. நான் எப்படி இங்கே வந்துட்டேன். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பகுதி, அதை பார்த்துடலாங்களா? மார்க் சுவிசேஷ புஸ்தகம், மார்க் சுவிசேஷம் 1 அதிகாரம், அந்த குஷ்ரோகி 40 வசனம் பாருங்க. 1:40. அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். கொஞ்சம் மேல 40 படிக்கிறீங்களா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். Lord, if you are willing, you can cleanse me. Lord, if you are willing, you can cleanse me. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று. ஆகும்னா கூடும். எஸ், ஆகும்னு தான் என்ன சொல்றான், கூடும். அவன் சொல்றான், I'm not doubting about your power. உன் பவரை பத்தி எனக்கு டவுட்டே இல்லை, நீ உன்னால் ஆகும். ஆமென். I'm not doubting about your power, but I am doubting about your will. சித்தம். ஆமென் ஆமென். உன்னால் ஆகும். நான் உன் பவரை பத்தி டவுட்டே பண்ணல. ஆமென் ஆமென். இந்த எல்லாம் எத்தனை பேர், ஆனா நான் சுகமா இருக்கிறது உன் சித்தமா, உன் சித்தத்துல தான் நான் டவுட் பண்றேன். சித்தத்தை டவுட் பண்றான், ஆனா பவரை டவுட் பண்ணல. நான் சொல்றது புரியுதா? He says, Lord, I am not doubting about your power because you can cleanse me. You can. உங்களால முடியும். ஆமென். உன்னால முடியும். But I am very much doubt about your will. Are you willing to cleanse me? என்னை சுகமாக்குறது உம்முடைய சித்தமா? சித்தமா? ஆமென். அவன் கேக்குறான், என்ன சுகமாக்குறது உன் சித்தமா? உன் பவரை பத்தி டவுட் இல்ல, உன்னால முடியும். எஸ், அவ்வளவு சக்தி இருக்கு. ஆமென். ஆனா உன் சித்தத்தை பத்தி நான் டவுட் பண்றேன். அவன் தூரத்துல முடி போட்டுருக்கான். அவனுக்கு என்னைக்கு குஷ்டம் வந்துச்சு, அவங்க ஒய்ஃப் அவனை தொடவே இல்லை. இவனும் ஒய்ஃபை தொட முடியாது. அப்பா சொல்றாரு, தூரம்டா, நீ தொட்டாக்கா சாயந்தரம் வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள போகக்கூடாது, குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு தான் போகணும். நான் அண்ணன் தம்பிலாம் ஏன் பாசெல்லாம் இருக்கட்டும் அப்படியே தொடு. ஒய்ஃப் தொடல, பிள்ளைங்க தொடல, பிள்ளைங்க ஆசையான பிள்ளையும் வந்து தொடல, இவனும் தொட முடியாது. ஆனா உங்களுக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க உமாலை கூடும். ஏன் அவங்க தொட மாட்டான்? ஆனால் தொட்டா தீட்டு, தொட்டா தீட்டு. ஏன்னா அந்த குஷ்ரோகியை பத்தி பைபிள்ல சொல்லுது, சாயங்காலம் வரைக்கும் அவன் பக்கம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அவ்வளோ சாயங்காலம் வரைக்கும் அவர் தீட்டு. வீட்டுக்குள்ளேவே போகக்கூடாது, வெளியவே இருக்கணும். குளிச்சுட்டு என்ன போட்டிருந்தார் துணி அதெல்லாம் துவைச்சி காய போட்டு
அது பின்னாடி தான் சாயங்காலம் உள்ள போகணும். இது பிரச்சனை. இவனை தொட்டாவே ரொம்ப எங்க ஊர்ல பேஜார், எங்க ஊர்ல இவனை தொட்டாவே பேஜார் இருப்பான். எங்க பாஷை இவனை இங்க கூட பேஜார் இருக்கா? எல்லா ஊர்லயுமா பேஜார் தான். நாங்க தான் மோசமான தமிழ் பேசணும் நான் நினைச்சிருந்தேன். உன்னால பேஜாரா போச்சு எங்க ஊர்ல உன்னால பேஜாரா போச்சு. சரி சரி ஓகே, எங்க இருக்கோம்? சித்தமான்